السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه وأهل بيته وأتباعه أجمعين. أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الزانية والزاني فاجلدوا كل واحد منهما 100 جلدة ولا تأخذكم بهما رأفة في دين الله إلى آخر الآية. صدق الله العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم لعلي رضي الله عنه: يا علي لا تتبع النظرة فإن لك الأولى وليست لك الآخرة. صدق رسول الله صلى الله عليه وسلم. رواه أحمد والترمذي وأبو داود والدارمي. கண்ணியத்திற்கும் மரியாதைக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, ஒரு புனிதமான நாளில், ஒரு புனிதமான இடத்தில், ஒரு புனிதமான நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை ஒன்று கூட்டி இருக்கிறான். நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லப்படக்கூடிய மேலான சுவனத்தில் நபிமார்களோடு, வலிமார்களோடு, சுஹதாக்களோடு, சாலிஹீன்களோடு ஒன்று கூடியிருக்கிற நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் தந்தருள்வானாக. அருமையான பெருமக்களே, கடந்த வாரம் சத்திய இஸ்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்கிற குடும்பவியல், குற்றவியல் சட்டங்கள், அந்த குடும்பவியலின் நேர்த்தியான, நெளிவு சுழிவற்ற, நேரிய அழகான நடைமுறைகளும், இன்று மனிதர்களால் குற்றவியல் சட்டங்கள் இயற்றப்படுவதும், அந்த சட்டங்களில் ஏற்படக்கூடிய அல்லது ஏற்பட்டிருக்கிற குறைபாடுகளினால் அந்த குற்றங்கள் குறைவதற்கு பதிலாக நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டிருப்பதையும் இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிற குற்றவியல் சட்டங்களின் அடிப்படைகளை கடந்த வாரம் நாம் பார்த்தோம். நாம் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு செய்தி, சத்திய இஸ்லாம் இருக்கிறத அது ஒரு சித்தாந்தமாக மாத்திரம் உலகத்தில் சொல்லப்படவில்லை, ஒரு தத்துவமாக மாத்திரம் இஸ்லாம் சொல்லப்படவில்லை. ஒரு மனிதனுடைய வாழ்வியலின் அடிப்படை தத்துவம் என்ன என்பதை இஸ்லாம் சொல்லித் தந்தது. வாழ்க்கை என்பதின் அடிப்படை என்ன? மற்ற மதத்திற்கும் மார்க்கத்திற்கும் இஸ்லாத்திற்கும் உள்ள வேறுபாடு அதுதான். வாழ்வியலின் அடிப்படை தத்துவம் எது என்பதை சத்திய இஸ்லாம் தான் சொல்லித் தந்தது உலகத்தில். ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழ்வதற்குத்தான் படைக்கப்பட்டிருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், உலகம் உங்களுக்காக படைக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் நீங்கள் மறுமைக்காக படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அத்துன்யா குலிக்கத்திலக்கும் வலாக்கின் குலிக்தும் லில் ஆகிரா. இந்த உலகம் உங்களுக்காக படைக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் நீங்கள் படைக்கப்பட்டிருப்பது மறுமைக்காக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்களே. மனிதன் வாழ்வதற்குத்தான் உலகத்திலே படைக்கப்பட்டார். அந்த வாழ்வு எப்படி இருக்க வேண்டும் என்ற வாழ்க்கைக்கான அர்த்தங்கள் மாறி போயிருக்கிறது. வாழ்க்கையின் அர்த்தங்கள் மாறி இருக்கிறது அல்லது மாற்றப்பட்டிருக்கிறது. காலத்திற்கு ஏற்றவாறு, சூழ்நிலைக்கு ஏற்றவாறு, தேசத்தவர்களுக்கு தக்கவாறு, அல்லது மொழியினருக்கு தக்கவாறு, அல்லது கலாச்சாரத்திற்கு தக்கவாறு, இன்று ஒவ்வொரு சூழலிலும் ஒவ்வொரு பிரிவினைகளுக்கு தகுந்தவாறு, பிரிவினருக்கு தகுந்தவாறு வாழ்வியல் மாற்றப்பட்டிருக்கிறது. ஆனால் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும், எந்த முடுக்கில் இருந்தாலும், நகரத்தில் இருந்தாலும், கிராமத்தில் இருந்தாலும், பெரிய ஊரில் இருந்தாலும், சிட்ட ஊரில் இருந்தாலும்,
இஸ்லாம் மட்டும்தான் தத்துவத்தை மாற்றாத ஒரு மார்க்கம். லா இலாஹ இல்லல்லாஹ் என்று இங்கிலாந்தில் இருக்கிற ஒருவன் சொல்ல வேண்டும் என்றால் இந்தியாவில் இருப்பவனும் அதைத்தான் சொல்ல வேண்டும். அங்கே இருக்கிற ஒரு முஸ்லீம் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுவான், இந்தியாவில் இருக்கிற ஒரு முஸ்லீம் அதை வேறொன்றாக சொல்லுவான் என்ற வேறுபாடு இஸ்லாத்திலே கிடையாது. இங்கிலாந்தில் இருக்கிற ஒருவன் 4 ரக்காத் லொஹர் சொல்லுவான், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் 2 ரக்காத் சொல்லுவான், வேறுபாடு கிடையாது. இங்கிலாந்தில் இருக்கிற முஸ்லீம் அவன் 30 நாள் நோன்பு வைப்பா, இந்தியாவில் இருக்கிறவன் சின்ன நாடுங்கிறதுனால 15 நாள் நோன்பு வச்சா போதும் என்ற வித்தியாசம் கிடையாது. இஸ்லாம் மாத்திரம்தான் எந்த கோத்திரம், எந்த இனம், எந்த மொழி, எந்த தேசம், எந்த கலாச்சாரம் எதுவாகவே இருந்து விட்டு போகட்டும், நீ முஸ்லிம் என்றால் உலகத்தில் எல்லோருக்கும் ஒரே சட்டம் தான். இதுல ஏழை பணக்காரன் அல்லது பணக்கார தேசத்துக்காரன் ஏழை தேசத்துக்காரன் என்ற வேறுபாடெல்லாம் இஸ்லாத்திலே இல்லை. எல்லோருக்கும் ஒரே சட்டம், எல்லோருக்குமான பொதுவான ஒரு சட்டம் சத்திய இஸ்லாம் தான் உலகத்திலே சொல்லிக் கொடுத்திருக்கிறார். நான் கடந்த வாரம் சொன்னேன், விபச்சாரம் அது தடுக்கப்பட வேண்டும் என்பதில் உலகத்தில் இருக்கிற எல்லோரும் சொல்லக்கூடிய வாசகமாக இருக்கிறார். எல்லோரும் சொல்கிறார்கள் அது ஒரு கலாச்சார சீரழிவு, அது தடுக்கப்பட வேண்டும், ஒழிக்கப்பட வேண்டும், அதில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும் என்று எல்லோரும் பேசுகிறார்கள். கடந்த வாரம் அதற்கான மசோதா நிறைவேற்றப்பட்டது ஞாபகத்திற்கு கொண்டு வந்தோம். அந்த மசோதாவில் இடம்பெற்றிருக்கிற ஒரு வாசகம், அதை நான் படித்துக் கொண்டிருந்த போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு அருள்மொழி என்னுடைய ஞாபகத்திற்கு வந்தது. அந்த மசோதாவில் ஒரு வாசகம் இணைத்திருக்கிறார்கள். போன வியாழக்கிழமை அன்று நிறைவேற்றப்பட்ட அந்த மசோதாவில், நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட மசோதாவில் ஒரு வாசகம் சேர்த்திருக்கிறார்கள். என்ன தெரியுமா? ஒரு பெண்ணை சம்பந்தமில்லாத ஒரு ஆண் பின்தொடர்ந்து சென்றால் அதுவும் குற்றம். ஒரு பெண்ணை அவனுக்கு அந்த பெண்ணுக்கு தொடர்பில்லாத ஒருவன் பின்தொடர்ந்து சென்றால் அதுவும் குற்றம். அதற்கும் கடும் தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று அங்கே நிறைவேற்றப்பட்ட அந்த மசோதாவில் சேர்த்திருக்கிறார்கள் ஒரு வாசகம். இஸ்லாம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? ஒரு பெண்ணை நீ தொடர்வது இருக்கட்டும், ஒரு பெண்ணை நீ தொடர்வது இருக்கட்டும், ஒரு பெண்ணின் மீது பார்வை கூட நீ தொடரக்கூடாது என்று இஸ்லாம் சொல்கிறார். இவர்கள் பெண்ணை தொடர வேண்டாம் என்று சொல்கிறார்கள். இஸ்லாம் உன் பெண்ணை உன்னுடைய பார்வை கூட தொடரக்கூடாது என்று இஸ்லாம் சொல்கிறார். சையதுனா அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா அலியு லா துத்பியின் நஸரத்தன் நஸரத்த, யா அலியு லா துத்பியின் நஸரத்தன் நஸரத்த, அலியே ஒரு பெண்ணை நீ எதேச்சையாக பார்த்து விட்டால், திடீரென்று ஒரு பெண்ணை பார்க்க வேண்டிய நிலை ஏற்பட்டு நீ அந்த பெண்ணை யதார்த்தமாக கண்டுவிட்டால் அந்த பெண்ணை மறுபடியும் பார்க்காது, மறுபடியும் பார்க்காது. இன்னலக்கல் ஊலா, நீ யதார்த்தமாக பார்த்தாய் அந்த பெண்ணை, அந்த பார்வை உனக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. லைசத்துலக்கல் ஆகிரா, அந்த பெண்ணை மறுபடியும் நீ பார்த்தால் அந்த உரிமையும் அதிகாரமும் அந்த சலுகை உனக்கு இல்லை என்று சையதுனா அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா துத்பியின் நஸரத்தன் நஸரத்த. விபச்சாரத்தின் அடிப்படை கண் தானே, விபச்சாரத்தின் அடிப்படை கண். ஒரு மனிதன் ஒரு பார்வையிலேயே விபச்சாரம் செய்கிறான், அவருடைய கண்ணை விபச்சாரம் செய்ய ஆரம்பிக்கிறது. எனவேதான் உன்னுடைய பார்வை ஒரு தடவை அந்த பெண்ணை பார்த்து விடுகிற போது, மறுபடியும் பார்க்க நேருகிற போது அந்த பெண்ணை பார்ப்பதை நீ தவிர்த்துக் கொள்ள வேண்டும். முதல் பார்வை உனக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, 2ஆம் முறை நீ பார்ப்பது உனக்கு குற்றம் இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். சஹீஹ் முஸ்லிமிலே ஒரு செய்தி இருக்கிறார். சையதுனா புரைதா ரலியல்லாஹு அன்ஹு என்று ஒரு நபி தோழர், அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சென்று கேட்கிறார், சஅல்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்நதரி புத்தா, நான் ஒரு பெண்ணை திடீரென்று பார்த்து விடுகிறேன், அந்த பெண்ணை பார்ப்பதற்கு எனக்கு உரிமை இல்லை, அவள் ஒரு அந்நிய பெண், மார்க்கம் தடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பெண், அந்த பெண்ணை நான் திடீரென்று பார்த்து விடுகிறேன். அப்படி பார்க்கிற போது நான் என்ன செய்ய வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்டேன். எனக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீ உன்னுடைய பார்வையை திருப்பிக் கொள்ள வேண்டும்.
வஸக்கரனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் அஸ்ரிஃப பஸரி, என்னுடைய பார்வை நான் திருப்பிக் கொள்ள வேண்டும் என்று எனக்கு நபி அவர்கள் சொல்லித் தந்தார்கள் என்று செய்தனா புரைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் சொல்லப்பட்டு சஹீஹ் முஸ்லிமிலே பதிவாகி இருக்கிறது. அருமையான பெருமக்களே, ஒரு குற்றத்தை நான் அடிக்கடி சொல்வது ஒன்றே, நோய் நாடி நோய் முதல் நாடி என்று சொல்லுவானே, நோய் நாடி நோய் முதல் நாடி என்று சொல்லுவானே ஒரு தமிழறிஞன், அதுபோல் நோயை நாட வேண்டும் என்பதல்ல, நோயின் முதல் எது என்று நாட வேண்டும். நோய்க்கு மருத்துவம் செய்வது மற்றவர்கள் செய்யும் வேலை, அந்த நோய் வராமல் பாதுகாப்பது என்பது இஸ்லாம் செய்யும் வேலை. அதான் வித்தியாசம். நோய் வந்த பின்னால் மருத்துவம் செய்வது நம்முடைய சராசரி மனிதர்களுடைய பழக்கம். ஆனால் அந்த நோய் வராமல் எப்படி தடுப்பது என்பதை இஸ்லாம் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். நோய் வராமல் தடுப்பது, நோயின் முதலை கண்டறிய வேண்டும், அதனுடைய வேர் எது, அதனுடைய வேர் எது என்று பார்க்க வேண்டும். அந்த வேரை களைந்து விட்டால், வேரை எடுத்து விட்டால், வேரை வெட்டி எரிந்து விட்டால் சுத்தமாக அந்த குற்றம் அவனிடத்தில் இருப்பதற்கு வாய்ப்பில்லை என்பதை இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறது. உன்னுடைய பார்வை நீ கட்டுப்படுத்திக் கொள்வது, பார்வை கட்டுப்படுத்தப்பட வேண்டும். அந்த பார்வை ஒரு மனிதன் கட்டுப்படுத்திக் கொண்டால் யதார்த்தமாக சில நேரத்தில் பார்க்க நேர்ந்து விட்டாலும் கூட, அந்த பெண்ணை பார்க்கிற போது இவனுக்கு தவறான அபிப்பிராயமும் எண்ணமும் ஏற்பட்டாலும் கூட அடுத்த நொடியில் அவனுடைய பார்வை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற தத்துவத்தை இஸ்லாம் சொல்லிக் கொடுத்தது. அதுக்கு என்ன செய்யணும்? ஒரு சராசரி இளைஞன், ஒரு சராசரியாக இருக்கக்கூடிய ஒரு இளைஞன், டீனேஜ் என்று சொல்லுகிறார்களே அந்த பருவம், அந்த பருவத்தில் இயற்கையாக ஒரு தூணுக்கு புடவை கட்டி விட்டா கூட நம்மால் போய் நீண்டு பார்ப்பான். இது மனுஷனுடைய சுபாவம். நம்ம ஊர் பிள்ளைங்க அப்படி பார்க்க மாட்டான், வெளியூர் பிள்ளைங்க அப்படித்தான் பார்ப்பான். ஒரு புடவை, ஒரு தூணுக்கு ஒரு புடவையை கட்டி விட்டான்னு வச்சுக்கிறீங்களேன், அதை போய் நீண்டு நிற்பான். இயற்கையாக வயது கோளாறு அது. அந்த பருவத்தில் அவன் அப்படித்தான் இருப்பான். இஸ்லாம் சொல்லுகிறது, அப்படி ஒரு நிலையும் மனப்பக்குவமும் மனப்பான்மையும் உனக்கு வராமல் தடுக்க வேண்டுமானால் உன்னிடத்துல முதலில் இருக்க வேண்டியது என்ன தெரியுமா? இந்த காரியத்தை நான் செய்கிற போது என்னுடைய மார்க்கம் தண்டிக்கும் என்ற குற்ற உணர்ச்சி உனக்கு இருக்க வேண்டும், அந்த பய உணர்ச்சி உனக்கு இருக்கணும். அப்படி இருந்தால் அந்த குற்றத்தை ஒரு காலம் அவன் செய்ய மாட்டான். நாம் சாதாரணமாக பார்க்கிறோம், குடிக்கக்கூடிய ஒருவன் மதுபானம் கடைக்கு செல்கிறான். மதுபான கடைக்கு சென்றவன் அவன் சுற்றுமுற்றும் பார்க்கிறான். எனக்கு தெரிந்த யாராவது என்னை பார்த்து விடுவார்களோ என்று பார்க்கிறான். யாரும் பார்க்கவில்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டு மதுபானத்தை வாங்கி செல்கிறான். அவனுடைய உள்மனம் சொல்கிறது, நீ செய்யக்கூடிய செயல் குற்றம், நீ செய்யக்கூடிய செயல் தவறே. அதனால்தான் அவனுடைய உள்மனம் அவனை உறுத்துகிறது. சுற்றும் முற்றும் பார்க்கிறான், யாராவது என்னை பார்த்து விடுவார்களோ, சராசரியாக மனிதர்கள் பார்த்து விடுவார்களோ, புகைப்பிடிக்கக்கூடியவர்களை கூட நீங்கள் பார்த்திருப்பீர்கள். சுற்றும் முற்றும் பார்த்து விட்டு அதை புகைப்பிடிப்பவர்கள், பத்த வைப்பவர்களை பார்க்கிறோம். பத்த வைக்கிறதுனா புகை பத்த வைக்கிறது சொல்றேன், பத்த வைக்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு, அதை சொல்லலைன்னா. பத்த வைக்கிறதுக்கு வேறொரு அர்த்தம் இருக்கு, அதல்ல. புகைப்பிடிப்பவன் கூட அது குற்றம் என்று உணர்கிறான், தெரிகிறது அவனுக்கு. ஆனால் யாரும் பார்க்கிறார்களா என்று பார்த்து விட்டு புகைப்பிடிக்கிறான். சாதாரணமாக புகைப்பிடிப்பதில் தொடங்கி மதுபானம் அருந்துவது தொடங்கி செய்யக்கூடிய எந்த குற்றமாக இருந்தாலும் அந்த குற்றத்தை செய்வதற்கு முன்னால் அவன் சுற்றும் முற்றும் பார்க்கிறான், என்னை யாராவது பார்க்கிறார்களா? நான் கேட்கிறேன், நம்முடைய கேள்வி, சராசரியாக மனிதர்கள் யாரும் நம்மை பார்க்கிறார்களோ என்று குற்ற உணர்ச்சியே உன்னை தடுக்கும் என்றால், இந்த உலகத்தின் அணுவத்தனை அளவு கூட எந்த ரப்புடைய பார்வையிட்டு மறைந்திருக்கவில்லையோ அவனுடைய பார்வை விட்டு நான் மறையவில்லை என்ற உணர்வு ஒரு மனிதனை அவருடைய தவறை விட்டு தடுக்காதா? கடந்த வாரம் சொன்னேன், மீண்டும் உங்களுடைய ஞாபகத்திற்கு கொண்டு வருகிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7 சாராருக்கு நிழல் இல்லாத ஒரு நாளில் நிழல் கொடுப்பான் அல்லாஹ் என்று நபி அவர்கள் சொன்னார்களே, அதிலே ஒரு சாரார் யார் தெரியுமா? ஒரு அழகும் குடும்ப பின்னணியும் கொண்ட ஒரு பெண் தன்னை ஆளுமைக்காக தன்னை அடைய வேண்டும் என்று அழைக்கிற போது இவன் அந்த பெண்ணை அழைக்கிறான், அடைய நினைக்கிற போது அந்த பெண் சொல்கிறாள், இவன் அவள் கிட்டே போய்விட்டான், கிட்டே நெருங்கி விட்டான். அவளை அனுபவிப்பதற்காக அவன் கிட்டே நெருங்குகிற போது அந்த பெண் இவளை பார்த்து சொல்கிறாள், இத்தகில்லா, அல்லாஹ்வை அஞ்சிக்கொள். அந்த வார்த்தை இவனை நடுங்க செய்கிறார், அந்த வார்த்தை இவனை பயமுறுத்துகிறார்.
அந்த வார்த்தை கேட்ட மாத்திரத்தில் அந்த பெண்ணை அவளே விரும்பி அழைத்தாலும் கூட இத்தகில்லா என்று சொன்ன அந்த வார்த்தை இருக்கிறதே, அது இந்த மனிதனை தடுத்து அவருடைய குற்றத்தை விட்டு விலகச் செய்ய காரணமாக இருக்கிறது. அப்படி எந்த மனிதன் இருக்கிறானோ அவனுக்கு அல்லாஹ் நாளை மறுமையில் 7 சாராரில் இவனுக்கும் நிழல் தருகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்களே, அப்படிப்பட்ட மனப்பான்மை நம்மில் எத்தனை நபர்களுக்கு இருக்கிறது? சூஃபியாக்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஆத்ம ஞானிகள் தன்னுடைய உள்ளத்தை கழுகி துடைத்து வைத்திருந்தார். அவருடைய மனம் பரிசுத்தப்படுத்தப்பட்டிருந்தது. நன்மை எது தீமை எது என்பதை சரியாக துல்லியமாக விளங்கி இருந்தார்கள். நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? நம்ம அதிகமாகவே தீமையாக இருந்தாலும் கூட ஒரு தடவை தான் செய்யறோம், இதுக்கெல்லாம் அல்லாஹ் நம்மை தண்டிக்க போகிறானா என்ற ஒரு உணர்வும் நினைவும் நமக்கு இருக்கிறது. ஆனால் சூபியாக்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஞானிகள் இருக்கிறார்களே, கடந்த வாரம் சொன்னோமே, அது அபுலஹமன் ஜக்காஹா, யார் தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொண்டார்களோ மனதை, யார் தன்னுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொண்டார்களோ அவர்கள் நிச்சயமாக வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ்வால் சான்றளிக்கப்பட்ட மனிதர்கள் இருக்கிறார்கள் இந்த சமுதாயத்திலே. அல்லாஹ்வை அஞ்சிக்கொள் என்று சொல்லுகிற வார்த்தையை இவன் கேட்கிற போது, அல்லது அல்லாஹ் என்ற வாசகத்தை கேட்கிற போது இடியின் சத்தத்தை கேட்டு கருநாகம் செயலிழந்து விடுவது போல, அல்லாஹ் என்ற வார்த்தை கேட்கிற போது, அல்லாஹ் என்ற வார்த்தை உச்சரிக்கப்படுகிற போது இவனுடைய உள்ளத்தில் அவனுடைய பயம் எப்பொழுது வியாபித்திருக்கிறதோ அப்பொழுது இவன் குற்ற செயல்களை விட்டு விலகிக் கொள்கிறான். ஆனால் அங்கேதான் பிரச்சனையே இருக்கிறது. நம்மை பொறுத்தவரை நன்மை எது தீமை எது என்று சரியாக இன்னும் புரியவில்லை. சரி எது தவறு எது இன்னும் புரியவில்லை. ஒரு பெரிய மனிதர் தன்னுடைய மாணவர்களுக்கு அடிக்கடி சொல்லுவாரா, சகோதரர் ஒருவரிடத்தில் பேசிக் கொண்டிருந்த போது சொன்னார், ஒரு பெரிய மனிதர் தன்னுடைய மாணவர்களுக்கு அடிக்கடி சொல்லுவாரா, அல்லாஹ்வை ஒரு மனிதன் எப்படி அவசியம் விளங்கிக் கொள்ள வேண்டுமோ அதே அளவுக்கு இவன் ஷைத்தானையும் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை ஒரு மனிதன் எவ்வளவு விளங்கி இருக்க வேண்டுமோ, அல்லாஹ் என்றால் யார் என்று தெரிந்திருக்க வேண்டுமோ அதே அளவிற்கு இவன் ஷைத்தானையும் தெரிந்திருக்க வேண்டும். ஏன் தெரியுமா? எனக்கு இடக்கூடிய கட்டளை, எனக்கு கட்டளை இடக்கூடியவன் அல்லாஹ்வா அல்லது ஷைத்தானா என்று எப்பொழுது இவன் புரிந்து கொள்வானோ அப்பொழுதுதான் அவன் நல்லது எது கெட்டது எது என்பதை அவன் தெரிந்து கொள்ள முடிகிறது. நன்மை எது தீமை எது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கெல்லாம் தெரியும். மஹீதீன் அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு தவத்தினுடைய உச்சத்தை எட்டியவர்கள் அவர்கள். தவம் திக்ர் என்று சொல்லப்படக்கூடிய ஞானத்தில் அல்லாஹ்வை நேரடியாக பார்க்கக்கூடிய, சதா சர்வ காலமும் தன்னுடைய கண் முன்னே அல்லாஹ்வை நிறுத்தக்கூடிய மனப்பக்குவத்தை கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெற்றிருந்தார். அவர்கள் அதிகமாக இருந்தது எங்கு தெரியுமா? வனங்களில் அவர்கள் இருந்தார்கள். மனித நடமாட்டம் இல்லாத வனங்களில் தன்னுடைய வணக்க வழிபாட்டுக்காக அவர்கள் தான் தேர்ந்தெடுத்துக் கொண்ட இடம் வனங்கள், மலையடிவாரம், மரத்து நிழல்கள், அங்கேதான் அவர்கள் அதிகமாக இருப்பார்கள். ஒரு நாள் கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மரத்து நிழலில் அல்லாஹ்வுடைய திக்ரில் இருந்து கொண்டிருக்கிற போது மேலிருந்து ஒரு சத்தம் கேட்கிறது. மேலிருந்து ஒரு சத்தம் கேட்கிறது. என்ன சத்தம்? முஹித்தீனே, இதோ உனக்காக மதுபானம் வைக்கப்பட்டிருக்கிறது. உன்னுடைய தவத்தினால், நீ செய்த சிறந்த அமல்களினால், உன்னுடைய நல்ல அமல்களினால் இந்த மதுபானத்தை அல்லாஹ் உனக்கு ஹலாலாக்கி தந்து விட்டான் என்று மேலிருந்து சத்தம். அன்னார்ந்து பார்க்கிறார்கள். ஒரு குவளையில் மதுபானம் இருக்கிறது. மதுபானத்தை வைத்துக் கொண்டு ஷைத்தான் இருக்கிறார். மதுபானத்தை வைத்துக் கொண்டு ஷைத்தான் இருக்கிறார். உன்னுடைய தவ வலிமையால் உனக்கு இது ஆகமாக்கப்பட்டிருக்கிறது என்று அவன் சொல்கிறான். கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சடார் என்று சுதாரித்துக் கொண்டார்கள். சுதாரித்துக் கொண்டு சொன்னார்கள், ஷைத்தானே, என்னை விட்டு நீ ஓடிவிடு. ஷைத்தானே, என்னை விட்டு நீ ஓடிவிடு. என்னை விட சதா சர்வ காலமும் அல்லாஹ்வுடைய திக்ரிலே லயித்திருந்த என்னுடைய பாட்டனாருக்கு மதுபானம் ஹராமாக்கப்பட்டிருக்கிற போது எனக்கு மட்டும் அது ஹலாலாக்கப்பட்டு விடுமா? ஓடடா என்று அவர்கள் விரட்டினார்கள் என்று அவர்கள் ஒரு செய்தியை பதிவு செய்கிறார். எதற்காக சொல்கிறேன் என்றால், சரி எது தவறு எது? சில நேரத்தில் நாம் அப்படி நினைக்கிறோம். என்னுடைய தவ வலிமையால், நான் திறந்தவன் என்பதனால், நான் தொழுகிறேன் என்பதற்காக எனக்கு எல்லாம் ஆகும். எனக்கு என்னப்பா 2 ரக்காத் தொழுதுதான் சரியா போச்சு,
என்று நினைக்கக்கூடிய மனோபாவம் நமக்கு இருக்கிறது. அது ஷைத்தானின் சுபாவம் என்று கௌசல் ஆலம் அவர்கள் நமக்கு உணர்த்துகிறார். அருமையான பெருமக்களே, ஒரு செய்தியை நாம் ஞாபகப்படுத்துவது இந்த நேரத்தில் பொருத்தமாக இருக்கும். என்னுடைய பாட்டனாருக்கு அது ஹலால் இல்லை, எனக்கு எப்படி ஹலால் ஆகும் என்று கேட்டார்களே, புகாரியிலும் முஸ்லிமிலும் பதிவாக இருக்கிற ஒரு அற்புதமான செய்தி, நீண்ட செய்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜ் பயணத்திற்காக ஆயத்தமாகக்கூடிய நேரம். அப்படி ஆயத்தமாகிற போது செய்தினா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து செல்வதற்காக பூமிக்கு வருகிறார்கள். அவருடைய இதயம் எடுக்கப்பட்டு கழுவப்படுகிறது. நமக்கு தெரியும், இதயம் எடுத்து கழுவப்படுகிறது. ஜம்சம் தண்ணீரிலே கழுவப்பட்டு பூமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதயம் மறுபடியும் பொருத்தப்படுகிறது. அறுவை சிகிச்சையின் அரிச்சுவடி கூட சொல்லப்படாத காலகட்டத்தில், அறுவை சிகிச்சையின் அரிச்சுவடி கூட சொல்லப்படாத காலகட்டத்தில் அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இதயம் எடுத்து கழுவப்பட்டு ஜம்சம் நீரினால் கழுவப்பட்டு மறுபடியும் நபியருடைய உடலுக்குள்ளே வைத்து தைக்கப்படுகிறது. நிம்மா ஜம்சம கான ரசூலு சுதூரிஹி வலி ஜம்சம ஷரஃபுல் ஜஸீமு பி முஸ்னதி. இமாம் மஹமூது தீவி அவர்கள் தன்னுடைய மௌலிது ஷரீஃபிலே சொல்கிறார்களே, ஜம்சம் தண்ணீரினால் பூமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இதயம் கழுவப்பட்டது, ஜம்சம் தண்ணீரில் நபியுடைய இதயம் கழுவப்பட்டது என்ற காரணத்தினால் அந்த ஜம்சமுக்கு இன்னும் சிறப்பு கூடியது என்று இமாம் மஹமூது தீவி அவர்கள் தன்னுடைய சுபான மௌலிதிலே சொல்கிறார். ஆக கழுவப்பட்டு நபியுடைய இதயம் மறுபடியும் பொருத்தப்படுகிறது. அப்படி பொருத்தப்பட்ட பின்னாலே நபி அவர்கள் முன்னால் ஒரு குவளையில் மதுபானம், ஒரு குவளையில் மதுபானம், இன்னொரு குவளையில் பால், இரண்டும் வைக்கப்படுகிறது. ஒரு குவளையிலே மதுபானம், இன்னொரு குவளையிலே பால், இரண்டும் அவர்களுக்கு முன்னால் வைக்கப்படுகிறது. ஃபஹ்தர் ஐயஹுமா ஷீத. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த இரண்டில் உங்களுக்கு எது வேண்டுமோ அதை எடுத்துக்கொள் என்று சொன்னார். இஹ்தர் ஐயஹுமா ஷீத. இந்த இரண்டில் உங்களுக்கு எது வேண்டும்? மதுபானமும் இருக்கிறது, மதுபானமும் இருக்கிறது, பக்கத்திலே பாலும் இருக்கிறது. இந்த இரண்டில் உங்களுக்கு எது வேண்டும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று நபி அவர்களுக்கு சொல்லப்பட்ட போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கை தானாக பாலை போய் எடுக்கிறார். பாலை எடுக்கிறார். பாலை எடுக்கிற போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், கத அசப்தல் ஃபித்ரத்தை, கத அசப்தல் ஃபித்ரத்தை, இயற்கையை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் சொன்னார்கள் என்ற செய்தி அதில் இருக்கிறது. அருமையான பெருமக்களே, மனிதனுடைய மனோபாவம் மாறுகிற போதுதான், மனிதனுடைய சுபாவம் மாறுகிற போதுதான், மனிதனுடைய மனம் அசுத்தங்களை விட்டு அப்புறப்படுத்தப்படுகிற போதுதான் இந்த உலகத்தில் குற்றங்களை ஒழிக்க முடியுமே தவிர சராசரியாக மனிதர்களால் இயற்றப்படுகிற சட்டங்களாலோ அல்லது அதனால் ஏற்படுத்தப்படுகிற தீர்மானங்களாலோ அல்லது மனிதர்களாக கூடி எடுக்கப்படக்கூடிய முடிவுகளாலோ எந்த குற்றத்தையும் இந்த உலகத்திலே தடுக்க முடியாது. இன்னும் சொல்ல போனால் அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட பின்னாலே 1000 கற்பழிப்புகள் இங்கே நடந்திருக்கிறது. உண்டா இல்லையா? நடந்திருக்கிறது. குறிப்பாக சிறுமிகள் கற்பழிக்கப்பட்ட சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. வெறுமனே சட்டங்களால் மட்டும், சட்டங்களால் மாத்திரம் இந்த உலகத்தில் எந்த குற்றத்தையும் ஒழிக்க முடியாத சகோதரர்களே. மனப்பான்மை உனக்கு மாற வேண்டும், மனப்பான்மை ஒரு மனிதனுக்கு மாற வேண்டும். மனிதன் ஒரு மனதை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆத்ம ஞானம் என்று சொல்லப்படக்கூடிய, தஸ்கியத்து நஃப்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய தன்னுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொள்ளாமல் இந்த உலகத்தில் எந்த குற்றத்தையும் ஒழிக்க முடியாது. எனவேதான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறோம், இந்த உலகத்தில் சத்திய இஸ்லாம் சரியாக பின்பற்றப்படுமானால் குற்றங்கள் இருக்கவே இருக்காது. முஸ்லிம்கள் தப்பே செய்யறதில்லையா? முஸ்லிம்கள் தப்பே செய்யறதில்லையா? கடந்த வாரம் என்னுடைய பேச்சை கேட்ட ஒரு மாற்றுமர சகோதரர் வாரம் பேச்சுகளை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பதாக அவர் சொன்னார். பேசுகிற போது அவர் சொன்னார், முடிக்கிற போது நீங்கள் ஒரு செய்தியை சொன்னீர்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தை சஹாபாக்களிடத்தில் இருந்த தீய செயல்களை எல்லாம் அகற்றி அவர்கள் நரகத்தின் விளிம்பில் இருந்தார்கள், அந்த வார்த்தை அவர்களை மாற்றி சுவனத்திலே கொண்டு போய் சேர்த்தது என்று சொன்னீர்களே. ஆனால் நான் சொல்லுகிறேன் என்று
தயவு செய்து தவறாக நினைத்துக் கொள்ளாதீர்கள். நான் உங்களுடைய பயானை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அவர் சொன்ன வார்த்தை, அவர் மாற்று மதத்துக்காரர், அவர் சொன்ன வார்த்தை நான் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஆனால் முஸ்லிம்கள் தவறே செய்வதில்லையா? முஸ்லிம்கள் தப்பே செய்வதில்லையா? முஸ்லிம்களிடத்தில் மார்க்கம் தடுத்திருக்கிற எந்த காரியமும் இல்லையா என்ற ஒரு வார்த்தையை அவர் சற்று தயக்கத்தோடு கேட்டார். நான் எதுவும் நினைத்துக் கொள்வேனே என்று தயக்கத்தோடு கேட்டார். ஆனால் அவர் கேட்ட வார்த்தையில் எத்தனை நிஜம் இருக்கிறது, எத்தனை சத்தியமான வார்த்தை கேள்வி அது. பெருமக்களே, நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இஸ்லாத்தினுடைய ஆளுமையை, இஸ்லாத்தின் வல்லமையை இன்று குறைத்து மதிப்பிடப்படுகிறது என்றால் அதற்கு அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? நாம் இஸ்லாத்தை சரியாக பேணிக் கொள்ளவில்லை என்பது. இஸ்லாம் சொல்லித் தந்திருக்கிற தத்துவங்களை, அது போதித்திருக்கிற போதனைகளை நாம் சரியாக எடுத்து நடக்கவில்லை என்பது. எனவே நம்மை பற்றி மாற்று மதத்தார்கள் நம்மை பற்றி ஒரு தவறான அபிப்பிராயத்தை வைத்திருக்கிறார்கள். காரணம், நம்முடைய செயல்பாடுகள் அப்படி இருக்கிறது, நம்முடைய செயல்பாடுகள் அப்படி இருக்கிறது. அருமையான சகோதரர்களே, குடிப்பவர்களில் முஸ்லிம்களும் இருக்கிறார்கள், விபச்சாரத்தில் ஈடுபடுபவர்களில் முஸ்லிம்களும் இருக்கிறார்கள். எதுவெல்லாம் குற்ற செயல்களாக இருக்கிறதோ அந்த குற்ற செயல்களில் அனைத்திலும் முஸ்லிம்களும் இருக்கிறார்கள் என்று பார்க்கிற போது மற்றவர்கள் வாயிலே இவர்கள் பேசுகிறார்களே, ஆனாலும் இவர்களும் அந்த குற்றத்தை செய்கிறார்களே என்ற தவறான பார்வை வருவதற்கு நாம் காரணமாக இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அருமையான பெருமக்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதன் ஒரு பெண்ணை பார்க்கிற போது அந்த பார்வையில் கூட யதார்த்தமாக பார்த்து விட்டாலும் கூட மறுபடியும் பார்க்க கூடாது என்ற தடையுத்தரவை எந்த மனிதன் பேண ஆரம்பிக்கிறானோ அப்பொழுது இவனிடத்திலே தவறான சிந்தனைகள் வர வாய்ப்பில்லை. அருள்மறை குர்ஆன் ஒரு செய்தியை சொல்கிறது. குற்றவாளிகளுக்கான தண்டனை இருக்கிறதே, அந்த 2 பேருக்கும் சரிசமமாக தரப்பட வேண்டும். சரிசமமாக தண்டனை தந்தாதான் சரியான உண்மையில் தண்டனை தரப்பட்டிருக்கிறது என்று அர்த்தம். சூரத்து நூறில் இடம்பெற்றிருக்கிற ஒரு வசனம், சூரத்து நூறில் இடம்பெற்றிருக்கிற ஒரு வசனம், அஸ்தானியத்து அஸ்தானி ஃபஜ்லிது குல்ல வாஹிது மின்ஹுமா மேத்த ஜல்தத்தின் வலா தஅஹுதுக்கும் பிஹிமா ரஹபத்துன் ஃபீ தீனில்லாஹ். அருள்மறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், விபச்சாரம் செய்த பெண்ணும் விபச்சாரம் செய்யும் ஆணும், அஸ்தானியத்து அஸ்தானி, விபச்சாரம் செய்யும் பெண்ணும் விபச்சாரம் செய்யும் ஆணும் இருவர்களுக்கும் 100 கசையடி கொடுங்க. ஃபஜ்லிதுக்குள்ள வாஹிது மின்ஹுமா மேத்த ஜல்தா, ஒவ்வொருவருக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் நீங்கள் 100 அடி கசையடி கொடுங்கள். வலா தஅஹுதுக்கும் பிஹிமா ரஹபத்துன் ஃபீ தீனில்லாஹ். அப்படி தண்டனை நிறைவேற்றுகிற வருகிற போது உங்களுடைய உள்ளத்தில் இரக்கம் வரக்கூடாது என்று அல்லாஹ் சொல்கிறார். இன்னைக்கு என்ன நடக்குது? வலா தஅஹுதுக்கும் பிஹிமா ரஹபத்துன் ஃபீ தீனில்லாஹ். அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றுகிற போது, அல்லாஹ்வுடைய உத்தரவை நிறைவேற்றுகிற போது உங்களுடைய உள்ளத்தில் இரக்கம் வரக்கூடாது. என் பிள்ளை தப்பு செஞ்சுட்டான், எப்படி என் பிள்ளை நான் தண்டிக்கிறது என்று இரக்கம் நமக்கு வருது. அடித்தால் கூட ஏன் அடிக்கிறீர்கள் என்று இறக்கப்படுகிறோம். அவன் ஒரு குற்றத்தை செய்து விட்டால் ஏன் அவன் குற்றம் செய்து விட்டான் என்று பார்ப்பதை விட என் பிள்ளைக்கான குற்றத்திற்கான தண்டனையை எப்படியாவது நான் இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று எத்தனையோ காரியங்களை நாம் செய்வதை பார்க்கிறோம். பணத்தள்ளி இறைச்சி, காசள்ளி இறைச்சி, எவ்வளவோ செலவு செய்து சட்டங்களை நடத்த விடாமல், நிறைவேற்ற விடாமல் தடுப்பதற்கு முயற்சிக்கிறோமே. இஸ்லாம் சொல்கிறது அதற்கான தண்டனை நீங்க சரியா கொடுங்க. அப்படி கொடுக்கிற போது உங்களுக்கு இரக்கம் ஏற்படக்கூடாது என்று குர்ஆன் தடுக்கிறது. இறக்கப்படணும். இறக்கப்படுபவர்களுக்கு அல்லாஹ் இறக்கப்படுகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் அது எதில் இருக்கிறது தெரியுமா? உதாரணத்திற்கு சுபு தொலைக்கு நம்ம வர்றோம், எழுந்திருச்சு பிள்ளை படுத்திருக்கிறான், சுபு தொலைக்கு நேரம் ஆகுது, பிள்ளை தூங்கிட்டு போறான்னு போட்டு வரக்கூடாது, இறக்கப்படுவோம். நம்ம தூங்கிட்டு போறான் பிள்ளை, அவன் வேலை செய்யற இடத்துல தூங்குறானோ என்னவோ, படிக்கிற இடத்துல தூங்குறானோ என்னவோ, தூங்கிட்டு போறான் அப்படின்னு இறக்கப்பட்டு விட்டுட்டு வந்துடுறாரு. அந்த பாவம் நமக்கும் சேர்த்துட்டாரு. அவனை தூங்க விட்டு விட்டு வருவது இறக்கப்படணும். எதில் இறக்கப்படணும்? இறக்கப்பட வேண்டிய விஷயங்கள் இறக்கப்படணும். மார்க்க விஷயத்தில் அவனுக்கு இரக்கம் காட்டக்கூடாது. தண்டனை தரக்கூடிய விஷயத்திலே நீங்கள் இறக்கப்படாதீர்கள் என்று குர்ஆன் தடுக்கிறது. அந்த நிலை இன்று இருந்தால், அந்த நிலை இங்கு இருந்தால், விபச்சாரம் செய்யக்கூடிய ஆணுக்கும் பெண்ணுக்குமான தண்டனை இங்கே தரப்பட்டிருந்தால் இது போன்ற அவல நிலைகள் தொடர்ந்து இருக்குமா என்பதை நம்முடைய கேள்வியில வைத்துக் கொள்வது அவசியமாக இருக்கிறது. அதைத்தான் சொல்கிறோம், உலகம் முழுக்க இஸ்லாத்தை நோக்கி பார்வை திருப்பி கொண்டிருக்கிறது. இங்கு இருக்கக்கூடிய அவலங்கள் நீங்க வேண்டுமானால் உலகம் முழுக்க இஸ்லாம் பரவி இருக்க வேண்டும்.
இஸ்லாம் வியாபித்திருக்க வேண்டும். எந்த அளவிற்கு இஸ்லாம் வியாபித்திருக்கிறதோ அந்த அளவிற்கு குற்றங்கள் குறையும் என்பது மாத்திரமல்ல, அந்த இஸ்லாம் சரியாக பேணப்படவும் வேண்டும், சரியாக பின்பற்றப்படவும் வேண்டும். அந்த இரண்டும் இருக்குமானால் நிச்சயமாக இந்த உலகத்தில் விபச்சாரம் மாத்திரமல்ல சகோதரர்களே, எந்த குற்றமாக இருந்தாலும் இங்கே நடப்பதற்கு வாய்ப்பில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். தண்டனைகள் கடுமையாக்கப்படாத போது எத்தனை சட்டங்கள் நீங்கள் இயற்றினாலும், எத்தனை சட்டங்களை நீங்கள் போட்டாலும் நிச்சயமாக அதை தடுக்க முடியாது. மாறாக இஸ்லாத்தினுடைய சட்டங்கள் அமல்படுத்தப்பட வேண்டும் என்பதோடு மாத்திரமல்லாமல் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய உள்ளத்தில் இறைவனின் அச்சம் மேலோங்கி இருக்க வேண்டும். நான் இதை செய்கிற போது, நான் இந்த காரியத்தை செய்தால் என்னுடைய இறைவன் என்னை தண்டிப்பானே என்ற அச்சம், சிறியவனாகட்டும் பெரியவனாகட்டும், இளைஞனாகட்டும் கிழவனாகட்டும் யாராக இருந்தாலும் அந்த பயம் மாத்திரம் அந்த உள்ளத்திலே விதைக்கப்பட்டிருக்குமானால் நிச்சயமாக குற்றங்களுக்கு இடமில்லை. பெருமக்களே, நான் உங்களிடத்தில் மெத்த பணிவோடு சொல்வது, கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, நாம் அடிக்கடி கேள்விப்படக்கூடிய செய்தி. கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்களே, அருமையான இளைஞர்களே, உங்களுக்கான கஃன் துணி கடைகளில் விற்பனைக்கு வந்துவிட்டார். கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார், இளைஞர்களே, உங்களுக்கான கஃன் துணி கடையில் விற்பனைக்கு வந்துவிட்டது. இந்த உள்ளத்தை, இந்த மனப்பான்மையை, இந்த சிந்தனையை நம்முடைய இளைஞர்களிடத்தில் ஊட்டிக் கொண்டே இருங்கள். உன்னை மரணம் துரத்தி கொண்டிருக்கிறது என்ற எண்ணத்தை, உன்னை மரணம் விரட்டி கொண்டிருக்கிறது என்ற எண்ணத்தை, நான் மரணித்த பின்னால் என்னை இறைவன் தண்டிப்பான் என்ற அல்லாஹ்வின் அச்சத்தை, நான் இந்த காரியத்தை செய்கிற போது இறைவனிடத்திலே கண்டிப்பாக பதில் சொல்ல வேண்டும் என்ற உணர்வை உங்களுடைய உள்ளத்திலே, உங்களுடைய குழந்தைகளுடைய உள்ளத்திலே ஊட்டி வளர்த்து கொண்டே இருங்கள். பெருமக்களே, நிச்சயமாக நீங்கள் மாத்திரமல்ல, உங்களுடைய பிள்ளைகள் மாத்திரமல்ல, யாரும் தவறு செய்யாமல் அந்த வார்த்தை தடுக்கும் என்பதை நாம் புரிந்து கொண்டு செயல்பட கடமைப்பட்டிருக்கிறோம். அருமையான பெருமக்களே, ஒரே ஒரு செய்தி, அதை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். உலகம் முழுக்க இஸ்லாத்தின் பார்வை இஸ்லாத்தின் பக்கம் திரும்பி கொண்டிருக்கிற போது ஒட்டுமொத்த உலகத்தின் பார்வை ஆல் ரோடு டு பாரிஸ் என்று ஒரு அறிஞன் சொன்னானே, ஒரு வீரன், அதுபோல் ஆல் கம்யூனிட்டி டு இஸ்லாம், எல்லா சமூகத்தவர்களும் இஸ்லாத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இஸ்லாமிய சமுதாயம் வேறு பயனிலே போய் கொண்டிருக்கிறது. எல்லா பாதையும் பாரிஸை நோக்கி என்று அவன் சொன்னான். எல்லா சமூகத்தவர்களும் இஸ்லாத்தை நோக்கி திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் முஸ்லிம்கள் மட்டும் வேறு பாதையை நோக்கி அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். சரியான பாதையை தேர்ந்தெடுத்து நீங்களும் அப்படி பயணிக்க ஆரம்பித்தால், அருமையான பெருமக்களே, நீங்களும் நானும் அதை சரியாக பேண ஆரம்பித்தால் நிச்சயமாக உலகத்தில் எந்த குற்றத்திற்கும் இடம் இருக்க வாய்ப்பில்லை என்பதை அதற்கு முன்னுதாரணமாக, முன்னோடிகளாக நாம் திகழ வேண்டும். அப்படி நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். நம்மை பார்த்து 4 பேர் திருந்த வேண்டும். அதற்கு ஒரு முன்மாதிரி முஸ்லிமாக நம்மை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா சரியான மனப்பக்குவத்தை, அல்லாஹ்வின் அச்சத்தை, அல்லாஹ்வின் சிந்தனையை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். திருமதி முஸ்லிமிலே பதிவாக இருக்கிற ஒரு அற்புதமான செய்தி, நபி அவர்கள் நம்மை பார்த்து சொன்னார்கள், நீண்ட செய்தி. இஹ்ஃபலில்லா தஜிதுஹு துஜாஹக, இஹ்ஃபலில்லா தஜிதுஹு துஜாஹக, நீ அல்லாஹ்வை எப்பொழுதும் பேணிக் கொண்டே இரு, அந்த அல்லாஹ்வை உன் கண் முன்னால் பார்ப்பாய் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஹ்ஃபலில்லா தஜிதுஹு துஜாஹக என்று சொன்னார்களே, அதை நம்முடைய உள்ளத்திலே தாங்கி, என் இறைவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், நான் எது செய்தாலும் என்னை அவன் பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற உணர்வை நம்மிடத்திலும் வளர்க்க வேண்டும், நம்முடைய பிள்ளைகளிடத்தில் வளர்க்க வேண்டும். அப்படி ஒரு மனப்பக்குவம் நமக்கு வந்து விடுகிற போது நிச்சயமாக ஒரு பரிசுத்த ஆத்மாக்களாக உலகத்தில் வாழப்போகிறோம். அதே ஆத்மாக்களோடு மறுமையிலே மரணிக்கப் போகிறோம் என்பதை புரிந்து கொண்டு செயல்படுவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா அதற்கான அனைத்து வாய்ப்புகளையும் தௌஃபீக்கையும் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.